ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இட்லி பொடி தான் அரைக்க போகிறோம். நான் கடலைப்பருப்பு வச்சு செய்ய போகிறேன். கடலைப்பருப்பு நான் எடுத்து போட்டுட்டேன், ஆனால் ரெக்கார்ட் ஆகலை. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனால் போதும். நம்ம பிளேட்டில் இதில் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்து வறுத்து வச்சுருக்கேன். அதுலேயே இதில் 1/2 கப்பு உளுந்து எடுத்து நல்லெண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம். இது ப்ரௌன் ஆகிடுச்சு. இதையும் அந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே கப்பில் அரிசி, சாப்பாட்டு அரிசி 1/4 கப் எடுத்திருக்கேன். 1/4 கப்பு இதையும் போட்டு வறுத்துக்கலாம். இது பொரியும் போது கொஞ்சம் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் நான் எடுத்திருக்கேன். பொடி இருந்தால் நீங்களும் போட்டுக்கலாம். இது கட்டி பெருங்காயம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதுவும் வச்சுட்டு இதே பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது கூடயே நான் கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு தோலோடையே எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் தோலோடு தான் போட்டிருக்கேன். அது கூட வரமிளகா ஒரு 10-20 எடுத்துக்கலாம், உங்கள் காரத்துக்கு ஏற்ப. இதை போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சம் ப்ரௌன் ஆனாலையும் வரமிளகாய் போட்டுக்கலாம். இந்த வரமிளகாய் போட்டுட்டு சும்மா ஒரு 2 தடவை திருப்பினா போதும். அதிகமாக கருகக்கூடாது. அவ்வளோதான், வெடிக்கக்கூடாது. இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நான் அரைச்சி பொடி பண்ணி காமிக்கிறேன். இந்த இட்லி பொடி அரைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க.
அரைக்கும்போது உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதுதான் இட்லி பொடி.